7 to 8 பீப்புளுக்கு வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம்னு இருக்கும். நியூலி மேரிட் ஆகிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் கூட வரும். ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெடிசன் ப்ளஸ் டயட் அட்வைஸ் பண்ணி தெரப்பியும் பண்ணுவோம். இந்த யூட்ரஸ் ஓவரிஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஏஜ் ஆகவே இட் கோஸ் டு ஷ்ரிங்க். ஹாய், மெடிக்கல் ஆன்லைன் இந்தியா வியூவர்ஸ்க்கு அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் வசீம் அகமத். இப்போது கைனகாலஜிக்கல் கம்ப்ளைண்ட் அதை பற்றி நம்ம பார்த்தா, நம்ம எல்லாரும் அவுட் ஆஃப் 10 அன்மேரிடே வச்சுக்கலாம். இப்போ அன்மேரிட் கேர்ள்ஸில் 10 வந்து கிட்டத்தட்ட 7 to 8 பீப்புளுக்கு வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம்னு இருக்கும். அது காரணமே அதே லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் தான், நம்ம சாப்பிட்ற ஃபுட் தான். அதில் வந்து சிக்கனும் கூட ஒரு ரீசன் சொல்கிறாங்க ஸ்டடீஸில். பட் சம் ஸ்டடீஸ் வந்து அது இல்லைன்னு சொல்கிறாங்க, ஹார்மோனல் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம போகல, காசு எதனாலன்னு போகல. பட் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் நம்ம சிஸ்டத்தில் இருக்குது. ஏன்னா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர், அதனால இந்த பிசிஓடி மாதத்துக்கு வர வேண்டிய தீட் வந்து கரெக்டான டைமில் வரல, கரெக்டான அளவில் வரல. சம்டைம்ஸ் 3-4 மாதம் சுத்தமாக வராமல் வந்தால் கூட திடீர்னு ரொம்ப நாள் நீடிக்கும். அதனால் பேஷண்ட் வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி குளுக்கோஸ் போடுற நிலைமை கூட வந்துடும். சம்டைம்ஸ் மெடிசன் எடுத்து தான் ஸ்டாப் பண்ண வேண்டியது கூட இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அது வந்து இப்போது நம்ம ரீசெண்டாக பார்க்குற காசஸ்ல பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஆர் பிசிஓடின்னு சொல்லுவோம். இதனால் இந்த இதனால இங்கே மட்டும் இல்லை, நியூலி மேரிட் ஆகிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் கூட வரும். சரிங்களா? இன்ஃபர்டிலிட்டி இப்போ நீங்கள் பார்க்குற, இப்போ பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் சென்டர் எங்கெங்கன்னா அங்கெங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அதிகமாக இருக்குது, பிசிஓடி அதிகமாக இருக்குது, ரெகுலர் சைக்கிள்ஸ் வரல. ரெகுலர் சைக்கிள்ஸ் வரலாம், டெஃபினெட்லி சான்சஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷனும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து வேறு ஆப்ஷன் போகிறாங்க பப்ளிக். சரிங்களா? ஸோ நாம் வந்து இயற்கை முறையாக நம்ம பிசிஓடி ரெகுலேட் பண்ணி மாதம் சைக்கிள், அந்த பீரியட்ஸ் ரெகுலேட்டாக சொல்லணும் நம்ம ஹெர்பல் மெடிசனில். அதை யூஸ் பண்ணி, நம்ம யுனானி மெடிசன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் சிவியாரிட்டி அண்டு அந்த க்ரானிசிட்டின்னு சொல்லுவோம், எத்தனை நாளாக இருக்குதுன்னு. அதே சமயம் இந்த பிசிஓடிக்கும் நம்ம கப்பிங் தெரப்பி நல்லா எஃபெக்டாக இருக்கும். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம செலக்டட் பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த இடத்துல வந்து ரெகுலராக நம்ம கப் வச்சோன்னா ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து சைக்கிள்ஸ் வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா அந்த சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் ரோல். மற்றதெல்லாம் நம்ம உடம்பே பார்த்துப்போம். அதே சமயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பேஷண்ட் அட்வைஸ் பண்ணுவோம், மெடிசன் கொடுப்போம், மெயினாக மெடிசன் தான் கொடுப்போம். ஏன்னா அந்த யூட்ரைன் ஃபங்க்ஷன், நம்மளோட யூட்ரஸோட ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், ஓவரியோட ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து சைக்கிள்ஸ் ரெகுலர் ஆகும். அதே சமயம் அது காரணம் ஒன்றா அது பிசிஓடி தவிர ஹீமோக்ளோபின் சொல்லுவோம், கம்மியாக இருந்தால் கூட இந்த இப்போ வந்து எல்லோரும் வந்து ஸ்லிம்மாக இருக்கணும்னு ஒழுங்காக சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அந்த சத்துள்ள உணவு ரெகுலரான நியூட்ரிஷன் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள அந்த ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெடிசன் ப்ளஸ் டயட் அட்வைஸ் பண்ணி தெரப்பியும் பண்ணுவோம் கூட. ஸோ அது வந்து நம்மக்கிட்ட வந்து வி ஹாவ் வெரி குட் மெடிசன் ஃபார் தட் அண்ட் ஈஸிலி வந்து தெர் ஆர் மெனி. ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, இந்த பிசிஓடினால ஜஸ்ட் இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, சிண்ட்ரோம் அதுக்கு பேருன்னு சொல்லுவோம். சிண்ட்ரோம்னா 4-5 ப்ராப்ளம். வெயிட் கெயின் இருக்கும், உடம்புல வந்து சில பேருக்கு வந்து ஃபேஸில் ஹேர்ஸ் கூட வந்துடும். சரிங்களா? எல்லாமே இந்த பிசிஓடினால வந்து ஒரு இது வரும். ஸோ அவர் மெடிசன் அண்ட் தெரப்பி நம்ம எல்லாமே அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அது மெயினாக இன்ஃபர்டிலிட்டி, இதனால் வர இன்ஃபர்டிலிட்டி வந்து மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா இயற்கையாகவே நம்ம வந்து இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அது மேலாகவும் சரி, ஃபீமேலாகவும் சரி. ஸோ இது ரெண்டுமே வந்து லைஃப் ஸ்டைல் அசோசியேட்டட். ஸோ லைஃப் ஸ்டைலும் நம்ம கரெக்ட் பண்ணணும், மெடிசனும் எடுக்கணும், தெரப்பியும் சப்போர்ட் பண்ணணும். பிஎம்எஸ் ப்ரீமெனோபாசல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். மெனோபாஸ் வரத்துக்கு முன்னாடியே ஒரு பயம் வந்துடும். எல்லாமே வந்து இதனால் இது வரும். எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சைக்கிள்ஸ் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சைக்கிள் ஸ்டாப் ஆன பிறகு வந்து எல்லா ப்ராப்ளம் வந்துடும். பிபி ஏறிடும், அந்த நீ ஆர்த்தரைட்டிஸ் அதிகமாகிடும், முட்டி வலி ஆகிடும், வெயிட் கெயின் ஆகிடும், அதெல்லாம் இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்குது. மெனோபாசல் இது வந்து ஹார்மோனல் சில அந்த மெனோபாஸ் ஸ்டாப் ஆன உடனே நம்ம உடம்புல இருந்து ஹார்மோன்ஸ் டெஃபினட்டாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இதெல்லாம் ப்ரொஜெஸ்ட்ரான் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா அல்டிமேட்லி நம்ம யூட்ரஸ் ஓவரிஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஏஜ் ஆகவே இட் கோஸ் டு ஷ்ரிங்க். அதோட நார்மல் சைஸோட கொஞ்சம் குறைய அந்த ரெடியூஸ் ஆக போகுது. ஷ்ரிங்க் ஆகும்போது அதுக்கு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸஸாக உடம்புல இருக்கும்போது அக்குமுலேட்ஸ் இன் அவர் பாடி. ஸோ நாங்கள் அதுக்கு என்ன பண்ணோம்னா,
we will have good treatment for that PMS, premenstrual syndrome, as well as postmenstrual syndrome. அதோடு சேர்த்து நாங்கள் வந்து அட்வைஸ் என்ன பண்ணோன்னா, they will have a steam therapyன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டீம் பாத்து ரெகுலராக பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து அந்த ஒரு அக்குமுலேஷன் உடம்புல இருக்காது. அதே சமயம் கப்பிங் தெரப்பியும் இருக்குது. ஸ்டீம் அண்ட் கப்பிங் ரெகுலராக, ஸ்டீம்னா அந்த நார்மல் ஸ்டீம் மட்டும் இல்லை, நம்ம யுனானியில் வந்து மெடிக்கேட்டட் சில மெடிசின்ஸ் இருக்குது. ரா ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம், சிங்கிள் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம், முஃபரதாத்து. அதை போட்டு நம்ம ஸ்டீம் தர தே வில் ஹேவ் குட் பெனிஃபிட் ஆன் அவர் பாடி ஃபுல்லாக. அவங்களோட இன்னொரு மைண்ட் செட் பயம் என்ன இருக்குன்னா, ஆர்த்ரைட்டிஸ் ஒரு சைடு இருக்கும், அதே சமயம் நம்மளோட வெயிட் கெயினும் இருக்கும். குறிப்பாக வந்து லோவர் பேக் வந்து வெயிட் கெயின் ஆகும், அந்த மாதிரி வந்து ஃபேட் அக்குமுலேஷன் ஆகும், பெல்லி ஃபேட் அக்குமுலேஷன் ஆகும்னு. ஸோ ஸ்டீம் தெரப்பி வந்து மெட்டபாலிசம் மெயின்டைன் பண்ணி இந்த ஃபேட் அக்குமுலேஷன் வந்து உடம்புல அந்தளவுக்கு ரைஸ் ஆகாமல் ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி, நீங்கள் சொன்னீங்களா பேலியேட்டிவ் மாதிரி, ஒரு பேலியேட்டிவாக கூட அது நம்ம ஸ்டீம் தெரப்பி பண்ணுவோம் ஃபார் PMS பேஷண்ட்ஸ்.